வீட்ல சாக்லேட் பொம்மை நிறைய இருக்கு, வரியா? அட எங்க அம்மா தேடுவாங்களே, எங்க அம்மா சொல்லிட்டு வரேன். சரி பாப்பா. பிரியா, அம்மாக்கு வேற லேட் ஆச்சு, சாப்பிட உட்காரு. சரிங்கம்மா. சாப்பாடு நானா பொறுமையா சாப்பிடு, சரியா? அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல பத்திரமா இருக்கணும், சரியாம்மா? அம்மா, பக்கத்து வீட்டாங்க என்கிட்ட நல்லா பழகுறாங்கம்மா. அவங்க கூட நான் போய் விளையாடட்டுமா? சரி பாப்பா, பக்கத்து வீட்டாக்கா தானே, போய் பத்திரமா போயிட்டு வந்துடணும், சரியா? சரிங்கம்மா. பாப்பா, இந்தா நேத்து கேட்டேல சாக்லேட், இந்தா. தேங்க்ஸ் அங்கிள். சரி, இன்னைக்காச்சும் எங்க வீட்டுக்கு வரியா? நான் எங்க அம்மாட்ட கேட்டுட்டேன் அங்கிள். சரி பாப்பா, வா. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நக்கல கொலை பண்றாங்க. அம்மா, அம்மா. என்ன வீடு தொடர்ந்து இருக்கு? ஐயா உள்ள விளையாண்டுட்டு இருப்பா. என்ன உள்ளே வளர்க்கணும்? சரி, பக்கத்து வீட்டுல விளையாண்டுட்டு இருப்பா. பக்கத்து வீடு மூடி இருக்கு. ஐயோ பயமா இருக்கே. அக்கா அக்கா, என் மகளை பாத்தீங்களா? இல்லப்பா. அண்ணா அண்ணா, என் மகளை பாத்தீங்களாம்மா? இல்லக்கா. தம்பி தம்பி, என் மகளை பாத்தியாப்பா? இல்லக்கா, எங்கயாவது விளையாண்டுக்கிட்டு இருப்பா. இல்ல தம்பி, எல்லா இடத்துலயும் தேடிட்டு அவ எங்கேயும் காணப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி, ஒரு சார், என் மகளை பாத்தீங்களா சார்? வரது பழம் பொறுமையா சொல்லுங்கப்பா. சார், நான் பக்கத்து வீட்டு விளையாடணும் போனான்னு சொன்னேன் சார். சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுமா? அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேம்மா. வேலைக்கு போயிட்டு வரேன், உள்ளே ஆளை காணோம். சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் பார்க்குறேன், அங்கேயும் ஆளை காணோம் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போகவா? சரிங்க சார். சரிங்க சார். பயப்படாம தைரியமா போங்கம்மா. உங்க குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சு தரோம். சரிங்க சார். உள்ள யாருங்கம்மா? சார், ஆமா சார். நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஊர்வசியா? ஆமாங்க சார். இங்க ஒரு குழந்தைய மூட்டையில போட்டிருக்காங்க, அது உங்க குழந்தைய வந்து பாருங்க. இருக்க கூடாது கடவுளே. ஐயோ, என் குழந்தை. ஐயோ பிரியா, ஐயோ பிரியா, யாருமா இப்படி பண்ணது? உன் வீட்டுல பத்திரமா நாம இருக்குங்க, ஏமா இப்படி பண்ண? அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கம். இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் நீங்க அறிய வேண்டியது, அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி, யார் எதை கொடுத்தாலும் ஏறக்கூடாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்தால் 1098 என்ற தொடர்புக்கு புகார் கொண்டு தெரிவிங்கள். பெற்றோர்கள் குழந்தைகள் பள்ளி விட்டு வந்தவுடன் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பேச வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் என்ன நடந்தது என்று கூறுவார்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருப்போம். பெற்றோராகிய நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைகள் கற்றுக் கொடுங்கள். நன்றி.